ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் டெபிட் கார்டு மூலியமாக எப்படி வந்து அமேசானில் இஎம்ஐ ஆப்ஷனில் நம்ம பொருட்கள் வாங்குறது, அதாவது ப்ராடக்ட் எப்படி வாங்குறது. டெபிட் கார்டில் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஏடிஎம் கார்டு தான் நம்ம டெபிட் கார்டுங்கிறோம். அந்த டெபிட் கார்டு மூலியமாக எப்படி வந்து நம்ம இஎம்ஐ ஆப்ஷனில் பொருட்கள் வாங்குறது அப்படின்னு தான் வாங்க போகிறோம். சரிங்க, இதே மாதிரி நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி பொருட்கள் வாங்கலாம் டெபிட் கார்டு மூலியமாக இஎம்ஐ பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம அமேசான் பற்றி பார்க்குறோங்க. சரிங்க, ஆமாங்க, நம்ம நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டு இருக்காது. ஆமாம், 18+ ஆன எல்லா கிட்டையும் கிரெடிட் கார்டு இருக்காதுங்க. ஒரு சில பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் கிரெடிட் கார்டு இருக்குது. ஆனால் டெபிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டு எல்லா கிட்டையுமே இருக்குங்க. அந்த ஏடிஎம் கார்டுங்க பயன்படுத்தி நம்ம எப்படி இஎம்ஐயில் பொருட்கள் வாங்குறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஆமாங்க, அது எப்படி இருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புது விவரம் இருந்தால் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி வாங்க வீடியோ போட்டிருக்கு, அது செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் புது விவரம் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் வருங்க, அது அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே சொல்லி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைச்சாப்புக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் பில் பட்டன் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஈஸியாக வந்து இஎம்ஐயில் நீங்கள் வந்து பொருட்கள் வாங்கலாம். சரிங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமேசான் ஆப் இல்லைன்னா இந்த ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த மொபைல் வேணுமோ, இல்லை டிவியா, இல்லை ஃப்ரிட்ஜா, எது வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க. என்ன வேணுமோ அதை எடுத்துங்க. அப்படியே கீழே அமௌண்ட்டு கீழே பாருங்கள், இஎம்ஐ ஆப்ஷன் சொல்லி ஆப்ஷன் இருக்குங்க. அந்த எவ்வளோ அமௌண்ட்டு அது கீழே இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. அந்த இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிங்க. ஏன்னா அதில் தான் நான் அந்த பேஜ் தான் போய் பார்க்கணும், அந்த இஎம்ஐ ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரிங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னு இந்த பேஜ் தாங்க வருவீங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டு இருக்காதுங்க. ஏன்னா கிரெடிட் கார்டு இருந்தால் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு வைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய அப்பாட்டாக இல்லைன்னா பக்கத்தில் பாருங்கள் டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. டெபிட் கார்டு இஎம்ஐ அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, அதே மாதிரி கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ், ஸ்டேட் பேங்க், இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேங்க்கில் மட்டும்தான் டெபிட் கார்டில் இஎம்ஐ தரான்னு இருக்கிறாங்க. அந்த கார்டு இருந்தால் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் கிளிக் கேர் அப்படின்னு சொல்லி இருக்குங்களா, அந்த கிளிக் கேர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க. அதுக்கு பண்ணால் நம்ம அதை பற்றி நம்ம மோஸ்ட்டாக டீப்பாக பார்க்கலாம். அதுக்கு தாங்க இதில் பாருங்கள், நீங்கள் இந்த இதில் வந்து என்ன டெபிட் கார்டு வச்சுருக்கீங்களோ அந்த கார்டை நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா, அதில் வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சினா மை ஹெச்டிஎஃப்சின்னு சொல்லி ஒரு நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகுது. அதாவது டெபிட் கார்டு இஎம்ஐக்கு நீங்கள் அப்ரூவ் பண்ணுவாங்க, அதுக்காகத்தான். அதே மாதிரி கோட்டக் மஹிந்திராங்கிறது டிசி டெபிட் கார்டு இஎம்ஐ அப்படின்னு சொல்லி பேசி விட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து அனுப்பணும். அது மாதிரி கீழே அந்த இதில் பாருங்கள், நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு எந்த கார்டோ அந்த கார்டுக்கு நீங்கள் வந்து அந்த மெசேஜ் அனுப்பணும். அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புனா நீங்கள் இவ்வளோக்குள்ளே நீங்கள் எலிஜிபிள் பண்ணிக்கலாம், இவ்வளோக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிட்டர்ன் மெசேஜ் அனுப்புவாங்க பேங்க்லேருந்து. நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டி வச்சு நீங்கள் வந்து இங்கே ப்ராடக்ட் பண்ணலாங்க, வாங்கலாங்க. சரிங்களா, இப்போ எங்கிட்ட ஹெச்டிஎஃப்சியோட டெபிட் கார்டு இருக்குங்க. அதுக்கு நான் மெசேஜ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா, இப்போ பார்த்துங்க, அந்த நம்பருக்கு நான் மை ஹெச்டிஎஃப்சின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டேன். அது மாதிரி உங்கள்கிட்ட என்ன டெபிட் கார்டு இருக்கோ அந்த கோடை நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். அதுக்காகத்தாங்க இப்போ நான் 10:35க்கு நான் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன், அந்த மை ஹெச்டிஎஃப்சி அந்த நம்பருக்கு. அது வாங்க டக்குன்னு அதே பேங்க்லேருந்து நம்ம அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதாவது ஹெச்டிஎஃப்சி அந்த பேங்க்லேருந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து இஎம்ஐ ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்காக தான் அவங்க எலிஜிபிள் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கணும்னா இதுலேயே பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இருக்குது ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் வந்து இது ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் டெபிட் கார்டு வந்து எலிஜிபிலிட்டியான்னு செக் பண்ணணும். அதுக்கு தாங்க நீங்கள் சும்மா கூகுள் பே நிறைய வச்சிருப்பீங்களா. இப்போ வந்து ஆனால் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் 300 அனுப்புங்க, 400 அனுப்புங்க, திருப்பி அவங்ககிட்டே வாங்கிங்க. அப்படியே அனுப்புனீங்கன்னா அவங்க எலிஜிபிலிட்டி வரதுக்கு ஈஸியாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இப்போ நீங்கள் உங்களுக்கு எதாவது உங்களுக்கு இப்போ இது காட்டுற டெபிட் கார்டில் மை ஹெச்டிஎஃப்சின்னு சொல்லி நீங்கள் அப்ரூவ் பண்ணி எலிஜிபிலிட்டியான்னு சொல்லி செக் பண்ணிங்க. கண்டிப்பாக எல்லாம் மோஸ்ட்லி நிறைய பேர் எலிஜிபிலிட்டி ஆகுவீங்க. சரிங்களா, இப்போ கூகுள் பே நிறைய யூஸ் பண்ணுறீங்க, ட்ரான்சாக்ஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. அதனால தாங்க இப்போ உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் நான் எடுத்து காட்டுறேன், பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா, இப்போ வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து என்ன இப்போ வேணுமா, வாஷிங் மிஷினா, ஃப்ரிட்ஜா, இல்லை டிவியா, லேப்டாப்பா, எது வேணால் நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா, இப்போ நான் உங்களுக்கு மொபைல் எடுத்து காட்டுறேன். இப்போ உங்களுக்கு என்ன மொபைல் எடுத்து வேணுமோ அதை எடுத்துங்க. இப்போ வந்து நான் இந்த ஓப்போ மொபைல், இந்த மொபைல் நான் எடுத்து காட்டுறேன். சரிங்களா, இப்போ இந்த மொபைலில் இதில் பாருங்கள், கீழே பாருங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் சொல்லி இருக்குங்களா, பை நவ் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, நான் பை நவ் கொடுத்துக்கிறேன். பை நவ் கூட உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். சரிங்களா, பை நவ் கொடுத்தோம் பாருங்க, நிறைய ஆப்ஷன் வருது. இதில் வந்து இஎம்ஐ சொல்லி இருக்குது பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, பே அண்ட் டெலிவரி இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே இருக்குது. நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணுறேன், அதனால் இஎம்ஐ கொடுக்குறேன். இப்போ செலக்ட் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த செலக்ட் இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துங்க. ஏடிஏ நியூ கார்டு, நம்ம டெபிட் கார்டு நம்பர் கொடுக்கணும். அதுக்கு தாங்க இப்போ ஏடிஏ நியூ கார்டு கொடுத்தாச்சு. கீழே பாருங்கள் என்டர் கார்டு டீட்டெயில் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. அந்த என்டர் கார்டு டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் நம்ம கார்டு டீட்டெயில் கொடுக்கணும். கார்டு நம்பரு, எக்ஸ்பிரி டேட் என்ன, எக்ஸ்பிரி இயர் என்னன்னு சொல்லி கொடுக்கணும். சரிங்களா, என்டர் கார்டு டீட்டெயில். சரிங்களா, இப்போ வந்து உங்கள் கார்டில் வந்து டெபிட் கார்டு இருக்குதுங்க, அதில் இருக்கிற ஒரு 16 நம்பர் இருக்குது. அந்த 16 நம்பர் கொடுத்துங்க. நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, நானும் ஹைட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு சேஃப்டி தாங்க, எல்லாத்துக்கும் சேஃப்டி தான். அதனால் கார்டு நம்பர் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுங்க. இப்போ கொடுத்து போட்டு என்கிட்ட கார்டில் நெக்ஸ்ட் கொடுத்துக்க. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னு பாருங்கள், இருங்க லோட் ஆகுது. இப்போ பாருங்கள் சிவிவி நம்பர், அதாவது கார்டுக்கு பின்னாடி பக்கம் பாருங்கள், அது 3 நம்பர் இருக்குது. அந்த 3 நம்பர் அதையே கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து சேவ் கார்டு ஆஸ் பர் நியூ
ஆர்பிஐ கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி டிக் கொடுத்துங்க. அப்புறம் இப்போ பார்த்துங்க என்ன பேமெண்ட்டு, என்ன மந்த்து, நீங்கள் மாதம் இவ்வளோ கட்டணும், இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது, எத்தனை மாதத்துக்கு இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக காலேஜ் படிக்கணும், ஒரு மினிமம் அமௌண்ட் கொடுத்துங்க. நிறைய கொடுத்தீங்கன்னா 1 மாதம் கட்டலாம், 2 மாதம் கட்டலாம், 3 மாதம் கட்ட முடியாதுங்க. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நல்லா சம்பளம் வந்தால் நல்ல சேலரி வாங்கினீங்கன்னா நீங்கள் நல்லா பல்காக கட்டிக்கலாம். அது கொஞ்சம் இஎம்ஐ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நோ காஸ்ட் இஎம்ஐலாம் இருக்குங்க. சரிங்களா? 3 மாதம்னா நோ காஸ்ட் இஎம்ஐ இல்லை. ஒரு 4-5 மந்த்னா ஒரு 16% 14% வந்து நம்மளுக்கு ஆஸ் பர் மந்த் வந்து நம்ம வந்து இது கட்டணும். கொஞ்சம் இஎம்ஐ கொஞ்சம் பிடிப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் பிடிப்பாங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ எது வேணுமோ சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. சரிங்களா? இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன், உங்களுக்காக செலக்ட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அதுக்காகத்தான் உங்களுக்கு எந்த அமௌண்ட்டு என்ன மந்த்தில் கம்ஃபர்டபுளோ அதை கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? போட்டு சூஸ் இஎம்ஐ பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. நான் இப்போ 12 மந்த்துக்கு 5000 கொடுக்குறேன். சரிங்களா? சும்மா உங்களுக்காக தான். இப்போ கொடுத்து போட்டு நம்ம என்ன சில மந்த்து கிளிக் பண்ணிட்டோம். இப்போ வந்து கண்ணி கொடுங்க. இப்போ வந்து நம்ம ஆர்டர் வந்து பேஸ் யுவர் ஆர்டர் அண்டு பே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? நம்ம எனக்கு எல்லா டீட்டெயிலும் போட்டிருப்பாங்க. அமௌண்ட் எவ்வளோ ஆகுது, நம்ம இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, அப்புறம் நம்ம டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, எவ்வளோ மந்த்து சொல்லி. இப்போ கொடுத்து போட்டு கீழே பாருங்கள் உங்கள் பேன் கார்டு, நீங்கள் பேன் கார்டு வச்சுருக்கீங்களா, அந்த பேன் கார்டோட நம்பர் கடைசி 4 நம்பர் நீங்கள் என்டர் பண்ணணும். ஆமாம், உங்கள் டீட்டெயில் நீங்கள் சும்மா இப்போ நம்ம கொடுப்பாங்களா, நமக்கு பேன் கார்டு டீட்டெயில் கொடுக்கணுங்க. சரிங்களா? ஆமாங்க. அதை கொடுத்து போட்டு உங்கள் 4 நம்பர் கொடுத்து போட்டு கீழே சப்மிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் வந்து இப்போ வந்து நம்ம பேன் கார்டு எதுக்காகனா நம்ம ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்கு தாங்க. சரிங்களா? சும்மா நம்ம லோன் கொடுப்பாங்க யாராவது, அதுக்காகத்தாங்க. இப்போ பேன் கார்டு ப்ரோ என்கிட்ட பேன் கார்டு இல்லைன்னா நீங்கள் பேன் கார்டு வச்சுக்கணும் ப்ரோ. சும்மா ஒரு 250 ரூபா தாங்க நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு. ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போது போய் பேன் கார்டு அப்ளை பண்ணிடலாங்க. சரிங்களா? இப்போ பேன் கார்டு நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இப்போ வந்து சப்மிட் கொடுத்துப்போம். சரிங்க, சப்மிட் கொடுத்தோன்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக இருந்தால் சக்ஸஸ் வந்துடும். இல்லை இவ்வளோ அமௌண்ட் வராதுன்னா உங்களுக்கு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வராது. ஏன்னா நான் வந்து புதுசாக ஏடிஎம் கார்டு வாங்கியிருக்கேங்க. சரிங்களா? இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்காக ஏடிஎம் கார்டு வாங்கியிருக்கேன். அதனால் நான் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, அதனால் எலிஜிபிலிட்டி ஆகலை. இதோட கம்மி அமௌண்ட்டும் நமக்கு எலிஜிபிலிட்டி ஆகுது. சரிங்களா? இது மாதிரி தாங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகுனா நீங்கள் வந்து அதை நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கூகுள் பே வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி ஒரு 300 400 அனுப்பிட்டே இருக்கணும். நீங்கள் மாற்றி அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சிவில் ஸ்கோர் வந்து அதிகமாகும். அது மூலியமாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கொடுப்பாங்க. இப்படி தாங்க பார்த்துங்க, என் அமௌண்ட் இவ்வளோக்காக நான் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நான் நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணி என் சிவில் ஸ்கோர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஈஸியாக வந்து எலிஜிபிலிட்டி ஆயிருப்பேன். நான் 23,000க்கு. இப்போ எனக்கு ஒரு மினிமம் 15,000க்குள்ளே தான் எனக்கு கிடைக்குங்க. அது மாதிரி நீங்கள் சிவில் ஸ்கோர் ஏற்றோன்னா நீங்கள் வந்து கூகுள் பே நிறைய இருக்குதுல, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு 300 அனுப்புங்க, 400 அனுப்புங்க, திருப்பி அவனை அனுப்பி சொல்லுங்க. அப்படி அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் அதிகமாக உங்களுக்கு சிவில் ஸ்கோர் அதிகமாகுங்க. அது மூலியமாக இந்த ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் எலிஜிபிலிட்டி ஆகலை. சரிங்களா? ஆமாங்க. இப்போ எனக்கு 23 அதிகமாக தெரியுது. நீங்கள் வந்து நீங்கள் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உங்களுக்கு சிவில் ஸ்கோர் அதிகமாச்சுன்னா நிறைய லட்சக்கணக்காக கொடுப்பாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம சேனல் ரெகுலராக வருங்க. சரிங்களா? அதே மாதிரி இது மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி நம்ம டெபிட் கார்டு மூலிமா பர்ச்சேஸ் பண்ணலாம், ஈஸியாக வீடியோ பண்ணலாம்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் புது இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யணும். சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டன் அதை எல்லாத்தையும் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கூட சொல்லி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அப்படி உங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சா ஆனால் சப்ஸ்கிரைப் பெல் பண்ணி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.